ஹலோ மக்களே, கதையோட 12வது எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். கதை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். டெக்ஸ்டைல் பிசினஸ் டைகூன் மிஸ்டர் ஆரியனின் வருங்கால மாமனாராக போகும் ஆசையில் தன் எதிரே அமர்ந்து இருந்த ஆரியனின் குடும்பத்தினரிடம் இன்முகத்துடன் பேசிக்கொண்டு இருந்தார் விஜயன். எதற்கு வந்தோம் என தெரியாமலே வீண் பகட்டை காட்டிக்கொண்டு பலசாரை அருந்தியபடி விஜயனின் வீட்டை நோட்டம் இட்டபடி அமர்ந்து இருந்தனர் ஆரியனின் குடும்பத்திற்குள்ளே இருக்கும் ஊழல் பிரிவினரான அகத்தியன் குடும்பம். இவர்களை தவிர மற்ற அனைவரும் இன்றைய நிகழ்ச்சியின் நாயகனான நம் ஆரியனை ஆவலோடு எதிர்பார்த்தபடி உரையாடி கொண்டிருந்தனர். அந்நேரம் அவர்கள் எண்ணத்தின் நாயகனோ வீறு நடையிட்டு உள்ளே வந்தான் ஆரியன் வாசுதேவன். தொப்பலாக அவன் நனைந்து அவன் உடையெங்கும் மஞ்சள் கரை பட்டு காட்சியளித்ததில் என்ன நடந்தது என்று விசாரிக்க ஆரம்பித்தார் இந்திரா. ஆரியன், என்னது, யார் இப்படி பண்ணது? ஏன் உன் ட்ரெஸ் எல்லாம் எல்லோயிஷா இருக்கு என கோபமாக ஆரியனை வினவினார் இந்திரா. இதற்கு யார் காரணம் என்று. மா ரிலாக்ஸ், இட் ஜஸ்ட் எல்லோ ஸ்டெயின். வர வழியில ஏதோ கோவில் ஃபங்க்ஷன் போல எல்லாரும் இந்த எல்லோ வாட்டரை மேல ஊத்தி பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. சோ ஸ்ட்ரீட் சைட்ல காரை உள்ள கொண்டு வர முடியலன்னு நான் இறங்கி நடந்து வந்தேன். அப்போ தெரியாம என் மேல ஊத்திட்டாங்க. தட்ஸ் இட். சோ நோ மோர் ஆங்கிரி ரியாக்ஷன். ஆக எல்லாம் தெரிந்தும் அவள் மேல் தவறு இல்லை என அறிந்தும் தெரிந்தே அவளை திட்டி தீர்த்துவிட்டு வந்திருக்கின்றான் கொடுங்காரன் இவன். அடடே, யாரடாது என் பேர மேலேயே மஞ்சு தண்ணி ஊத்துனது? எந்த பொண்ணுடாது? உன்னை மொரமாமன்னு நினைச்சு ஊத்திடுச்சோ என கேட்டு நகைத்தார் சுந்தரேசன். அவரின் குமட்டிலே ஒரு குத்து விட்ட மீனாட்சி பாட்டியோ, அது பொண்ணுதானு நீங்க என்ன ஆருடம் பார்த்து கண்டீங்களா? அடிப்போடி இவளே, மஞ்சு நீர் விளையாட்டோட விதிமுறையே முறை பொண்ணு அவளோட முறை பையன் மேலதான் நீர் ஊத்தணும். அதை வச்சுதான் நான் சொன்னேன். நம் மின்மினி முறைப்பெண்ணோ இல்லையோ, ஆனால் ஆரியனின் முறைப்புக்கென்றே நேர்ந்து விட்ட மாது அவள். ஓ வாவ், வாட் அ கேம்! தாத்தா, இந்த கேமை நீங்க பிளே பண்ணியிருக்கீங்களா என ஆவலோடு கேட்டான் கண்ணன். தாத்தாவோ சிறு வெட்கம் கலந்த புன்னகையுடன், டேய், நானெல்லாம் மஞ்சு நீர்லயே குளிச்சு ஸ்விம்மிங் போட்டவன்டா என தன் மீசையை நீவி விட்டு தன் இளமை கால நிகழ்வை எண்ணி சிலாகித்தார் சுந்தரேசன். பட்டென அவரின் கையில் ஒரு அடி போட்டு அவரின் நினைப்புக்கு தடா போட்டார் மீனாட்சி பாட்டி முறைப்போடு. அதில் அங்கிருந்த அனைவரும் நகைக்க அந்த இடமே சிரிப்பலையால் நிரம்பி இருந்தது. ஆரியன், நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றீங்களா? நான் இப்பவே ஷர்ட் கொண்டு வர சொல்றேன் என விஜயன் பணிவாக கேட்டார். நோ நீட் மிஸ்டர் விஜயன், ஐ ஹாவ் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் இன் மை கார் என சொல்லியவன் கண்ணனிடம் தன் ஷர்ட்டை எடுத்து வருமாறு அனுப்பினான். ஏங்க, இங்க நாம எதுக்கு வந்திருக்கோம்? இந்த ஆளு நம்ம மாப்பிள்ளைய இந்த அளவுக்கு விசாரிக்கிறத பார்த்தா எனக்கு ஒன்னும் சரியா படல. வசந்தாவிற்கு ஏதோ ஒன்று தவறாக புலப்படவும் அதை ரகசியமாக அகத்தியனிடம் கேட்டார். எதே, நம்ம மாப்பிள்ளையா? நீ முடிவே பண்ணிட்டியா ஆரியன் தான் நம்ம மாப்பிள்ளைன்னு? வசந்தாவின் உறுதியை கண்டு வியந்தார் அகத்தியன். இதுல உங்களுக்கு சந்தேகம் வேற வருதா? தன் முட்டை விழிகளை கொண்டு மிரட்டினார் வசந்தா. அதில் பயந்தவர், சரி சரி, முறைக்காத நீ, எல்லாரும் நம்மளதான் பாக்குற மாதிரி இருக்கு, அமைதியா இரு, கொஞ்ச நேரத்துல எதுக்கு வந்தோம்னு நமக்கு தெரிஞ்சிடும் என சொல்லிவிட்டு நகர்ந்து அமர்ந்து கொண்டார் அகத்தியன். அதே நேரம் மேலே மாடியில் ஜனனியின் அறையில் இருந்த கீதாவோ, ஏய் ஜனனி, மாப்பிள்ள வந்துட்டாரு போல இருக்கு, நீ இரு, நான் போய் உன் ஆளு எப்படி இருக்காருன்னு பாத்துட்டு வரேன் என சொல்லி ஆவலாக ஓடினாள் கீதா. ஆனால் ஆவலாக இருக்க வேண்டியவளோ வாடிய முகமாய், யார் வந்தா எனக்கென்ன என்ற ரீதியில் அமர்ந்திருந்தாள் ஜனனி. மாடியின் கைப்பிடி தடுப்பின் பக்கம் நின்று கீழே எட்டி பார்த்த கீதாவோ ஆரியனின் அழகையும் ஆளுமையான தோற்றத்தையும் கண்டு மெச்சினாள். ஆரியனின் ஆளுமையில் விழிவிரித்த அவள் கண்களோ அவன் எதிரே பாமரன் போன்ற பாவனையில் ஒடுங்கி போய் நிலாவை மடியில் வைத்து அமர்ந்திருந்த கதிரவனை கண்டதும் அவள் விழிகளோ சுருங்கி போனது. இதுவரை கதிரவனை யாரோடும் ஒப்பீடு செய்து பார்க்காத அவள் மனம் இன்று ஆரியனின் பண செழுமையோடு கதிரவனின் நிலையை ஒப்பீடு செய்து பார்த்தது. காதலில் பிரச்சனை வருவதன் காரணம்
மூன்றாள் நபரால் மட்டுமல்ல ஒப்பீடு செய்தலும் காரணமே. இங்கேதான் கதிரவனின் காதல் அஸ்திவாரம் ஆட்டம் காண வைக்கப் போகிறது. ஒரு பெருமூச்சை ஏக்கத்தில் வெளியிட்டுவிட்டு உள்ளே திரும்பிச் சென்றாள் கீதா. காரிலிருந்து ஆரியனின் பிரத்யேக உடைகளை முழு செட்டோடு அதற்கு மேட்சான ஷூவோடு எடுத்து வந்தான் கண்ணன். அதே சமயம் வைதேகி பூரணியோடு உள்ளே கூடத்திற்கு வந்திருந்தார். இதோ இவங்கதான் என் பெரிய பொண்ணோட மாமியார், இவரு கதிரவன் என் பெரிய பொண்ணு கீதாவோட கணவன், இது நிலா எங்க வீட்டோட செல்ல இளவரசி என எல்லாரையும் ஆரியனின் குடும்பத்திற்கு அறிமுகம் செய்து வைத்தார் வைதேகி. அதில் விஜயனுக்கு அதிருப்தி ஏற்பட்டாலும் சூழல் கருதி அமைதியாய் இருந்தார். ஆனால் விஜயன் முகத்தில் தெரிந்த அதிருப்தியை கண்டு கொண்டான் ஆரியன். ஆரியன், நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். லெஃப்ட் டர்ன் பண்ணீங்கன்னா வர ஃபர்ஸ்ட் ரூம் இஸ் அ கெஸ்ட் ரூம் என கூறி ஆரியனை அனுப்பி வைத்தார் விஜயன். உடையை கை நீட்டி வாங்கும் சாக்கில் கண்ணனிடம் ஒரு ரகசிய வேலையை ஒப்படைத்தான் ஆரியன் வாசுதேவன். பின் தன் உடையை வாங்கி கொண்டு அந்த நீண்ட கூடத்தை கடந்து விஜயன் காட்டிய அறையில் அவன் நுழையும் கணம் அவன் நாசியோ அவனவளின் சுகந்த பிரத்யேக வாசனையை நுகர்ந்து அவனுக்கு குறிப்புணர்த்தியது. அவளே வாண்டடா வந்து சிக்கிறா, நான் என்ன செய்யும்? கட்டை விரலால் தன் நெற்றியை லேசாக கீறிக்கொண்டே கேலியாய் உரைத்தான் ஆரியன் வாசுதேவன். பெண் அவளை கண்டதும் அவன் கண்ணெல்லாம் மின்மினி. ஆம், அங்கே நின்றது மின்மினிதான். கெஸ்ட் ரூமை விட்டு சற்று தள்ளி இருந்த வாஷ் பேஷனில் முகத்தை தண்ணீரால் அடித்து கழுவி கொண்டிருந்தாள். ஆளி காதலனை கண்ட நொடியில் இருந்து அவளின் மீன் விழிகள் இரண்டும் துடிதுடித்து கொண்டிருந்தன. காதல் கடலில் நீண்டவே ஆசை கொண்ட வெள்ளி மீனவள். ஆனால் விதியின் காரணமாய் அலை வந்து உரசி செல்லும் கரையில் அவள். அந்த அலையின் தீண்டலாய் அவனது காதல். கரையை விட்டு அலை உள்வாங்கும் போதெல்லாம் அவளோ தத்தளித்து தவிக்கிறாள், அலை வந்து தன்னை அள்ளி செல்லாதா என. தன் எதிரே இருந்த கண்ணாடியில் முகம் பார்த்து நின்றவளை இரும்பையொத்த வலிமை பெற்ற கையொன்று தரதரவென இழுத்து சென்று இடது பக்க அறைக்குள் சென்று கதவை அடைத்தது. பூங்காரிகை அவளோ ஆரியன் இழுத்ததில் பதட்டமாகி சுற்றும் முற்றும் பார்த்தாள். ஆனால் அவள் கொண்ட பதற்றமெல்லாம் அவனிடத்தில் இல்லை. இப்படி அனைவரும் கூடியிருக்க, அதுவும் அவன் பெண் பார்க்க வந்த இடத்தில் அவளை இப்படி இழுத்து வந்ததில் தாரகை அவளோ கோபமுற்று, என்ன பண்றீங்க ஆரியன்? என்ன பண்ணணுமோ அதான் பண்றேன், நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. தன் பின்னங்கழுத்தை மேனரிசமாய் வருடியவனோ, அதான் சரியில்லைன்னு நீயே சொல்லிட்டியே, அப்பவா தப்பே பண்ணலாம். எது? அவன் சொல்லிய பாவனையில் அகன்று விரிந்து படப்படுத்தது அவள் நயனங்கள். அடடா, ஆசைதான் மேடமுக்கு, நீ நினைக்கிறதெல்லாம் இந்த ஆரியன்ட்ட நடக்காது பேபி. அண்ட் நீ பண்ண தப்ப நீதானே சரி பண்ணணும், அதுக்கு தான் உன்னை இழுத்துட்டு வந்தேன். அவன் பதிலில் நிம்மதியாய் மூச்சை வெளியிட்டவளோ, நான் எந்த தப்பு பண்ணலையே என குழம்பி போய் பதில் சொன்னாள். ஓஹோ, அதான, உன்ன மாதிரி பொண்ணுங்களாம் என்னைக்கடி தான் செஞ்ச தப்ப ஒத்துட்டு இருந்திருக்கீங்க. அவளை நெருங்கி நின்று கர்ஜித்தான் ஆரியன். அவனின் அதிரடியில் நடுங்கி நின்றவளோ இல்லாத தைரியத்தை வரவழைத்து கொண்டு, நீங்க பேசுறது ஏதோ எனக்கு புரியல, வழிவிடுங்க, நான் போனும் என பரிதவித்தாள் மாது. அவள் இத்தனை காலம் கடந்து தன் மனம் கவர்ந்த ஆடவனின் நெருக்கங்கள் அவன் நெருப்பாய் கொதித்தாலும் காதல்காரிக்கு இனிக்கத்தான் செய்கிறது. தன் அவனை தாவி அணைத்து நான் செய்த துரோகமாய் அவன் எண்ணி இருக்கும் விஷயங்களை, தான் அதை செய்த காரணத்தை இப்போதே சொல்லிவிடவே மனம் ஆசை கொள்கிறது. ஆனால் சொல்லி என்ன பயன்? என்னை அவன் நெஞ்சில் இருந்து தூக்கி எறிந்து விட்டதால் தானே அடுத்த பெண்ணை மனமுடிக்க ஒப்புக்கொண்டு இங்கே வந்துள்ளான். அதுவும் எனக்கு மீண்டும் வாழ வாய்ப்பளித்த வைதேகியின் மகளை. இப்போது உண்மையை சொல்லி என்ன ஆக போகிறது? வெளியில் காத்து இருக்கும் ஆரியனின் குடும்பத்திற்கும் வைதேகி அம்மாவின் குடும்பத்திற்கும் வருத்தமும் என்மேல் அதிருப்தியும் தானே உண்டாகும். அத்தோடு ஆரியனின் குடும்பம் எதிர்பார்த்தபடி வசதியான குடும்பத்தில் இருந்துதானே பெண் எடுக்கிறார்கள். இப்போது மட்டும் என்னை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? நான் இன்னும் அதே ஏழை மின்மினிதானே. அதுவும் இப்போது காதலனும் அவளுக்கு எதிராக அல்லவா இருக்கின்றான்.
இனி உண்மையை சொல்லி எந்த பயனும் இல்லை என தனக்குள்ளே பேசி முடிவெடுத்தவள் முன்னே சொடக்கிட்டு அவள் முடிவுக்கு முற்றுப்புள்ளி வைத்தான் முட்டாள் கிறுக்கியின் காதலன். என்ன பலத்த யோசனையோ? அடுத்து யாரை ஏமாத்தலாம்னு? அவன் கேள்வியில் இவளுக்கு சிரிப்புதான் வந்தது. ஏனெனில் ஏமாந்து நிற்பது அவள்தானே. அவள் சிரிப்பின் அர்த்தத்தை தவறாக அர்த்தம் புரிந்து கொண்டவனோ அவளை வதைக்கும் ஆர்வம் கொண்டு, இன்னைக்கு என்னோட ஸ்பெஷல் டேவை இந்த எல்லோ வாட்டர் ஊத்தி ஸ்பாயில் பண்ணிட்ட. இந்த கரையோட எப்படி நான் பார்க்க வந்த பியூட்டி முன்னாடி நிக்க முடியும்? அது தெரியாம ஊத்திட்டேன். அதுக்கு இப்ப நான் என்ன பண்ண முடியும்? புரியாத பாவனையில் கேட்டாள் மின்மினி. வந்து தொடச்சு விடுடி, ஒரு கரை இருக்கக்கூடாது. கமான். ஏதோ போருக்கு போகும் வீரன் போல அவள் முன் நெஞ்சை நிமிர்த்தி நின்றான் 6 அடி ஆடவன். எது? அதெல்லாம் என்னால முடியாது என தப்பிக்க பார்த்தாள் காரிகை. ஏன் முடியாது? ஏமாத்திட்டு ஓட மட்டும் தெரியுது, மனசாட்சியே இல்லாம அபாண்டமா பழி போட முடியுது, இது மட்டும் முடியாதா? கண்கள் இரண்டில் ஜுவாலை மின்ன கேட்டான் ஆரியன். தொய்ந்து போனாள் பெண். எனக்கு டைம் இல்ல, கம் ஃபாஸ்ட். உன்னால நான் வந்த காரியம் டிலே ஆகுது, டூ இட் ஃபாஸ்ட் கட்டளை இட்டான் கொடூரன் அவன். நெருங்கினால் அவனை இறுக பற்றி கொள்ள சொல்கிறதே அவள் இதயம் அனலில் இட்ட புழுவாய் தவித்தாள். இல்ல, என்னால முடியாது. நீங்க வேற ட்ரெஸ் வர வச்சு போட்டுக்கோங்க. இந்த ட்ரெஸ்ஸை நான் துவைச்சு கூட கொண்டு வந்து தரேன். ஐ டோன்ட் ஹாவ் அதர் ட்ரெஸ் நவ். அறையின் மூலையில் அவனால் தூக்கி எறியப்பட்ட ஆடை பெண்ணவளை பார்த்து பல் இழித்தது. நீ இதை கிளீன் பண்ணாம நான் வெளியே போக மாட்டேன். தென் வெளியே இருக்க எல்லாரும் உள்ள வருவாங்க. நீ இங்க இருக்கிறத பார்த்தா உன்னதான் கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்க யாருக்கும் ரைட்ஸ் இல்ல. எது வசதின்னு நீயே முடிவு பண்ணு. செக் வைத்தான் சதிகாரன். அவன் பதிலில் அதிர்ந்தவள் வேறு வழியின்றி அவனை நெருங்கி டேபிளில் இருந்த டிஷ்யூவை எடுத்து சட்டை மீதிருந்த கரையை துடைக்க முற்பட்ட கணம் அவள் கையை பிடித்து நிறுத்தியது ஆரியனின் கரம். ஏன் என புரியாது பாவை அவனை நோக்க அவள் கையில் இருந்த டிஷ்யூவை பிடுங்கி தூக்கி போட்டவன், இது எதுக்கு இருக்கு, இதால கிளீன் பண்ணடி என சொல்லி அவள் சேலை முந்தானையை கைப்பற்றி அவளிடம் கொடுத்தான் மான்ஸ்டர் அவன். அவனின் செய்கையில் மூச்சடித்து நின்றாள் மின்மினி அவள். ஆரியனின் நெருக்கத்தில் அனலாய் துடித்தது மின்மினியின் காதல் உள்ளம். இனி தன்னவன் தனக்கானவன் இல்லை என்ற எண்ணம் ஒரு புறம் அவளை உயிரோடு கொன்று கொண்டிருக்க, மறுபுறமோ வார்த்தையில் அவளை வதைத்து விளக்கியவன் இப்போது நெருக்கத்தில் நின்றும் இடையாலை நொறுக்குகின்றான். பெண் அவனின் சேலை முந்தானையை கைப்பற்றி அவளிடம் கொடுத்தவனோ உரிமையாய் அதில் துடைத்துவிட சொல்கின்றான். விக்கித்து நிற்கிறாள் பெண் அவள். விலகுகிறேன் என்ற பெயரில் நெருங்கி வந்தால் அவளும் என்னதான் செய்வாள்? அவன் கொடுத்த முந்தானையை கீழே விட்டவளோ அவனை முறைப்பும் தவிப்புமாய் பார்த்துவிட்டு அவன் தூக்கி போட்ட டிஷ்யூவை எடுக்க போனாள் மின்மினி. தன் பேச்சை மீறியதில் கோபம் கொண்டவனோ அவள் குனிந்து எடுக்கும் கணத்தில் அவளின் அடர்த்தியான நீண்ட கூந்தலின் பின்னலை பற்றி இழுத்து அவளை தன்னருகே கொண்டு வந்தான் ஆரியன் வாசுதேவன். அவன் இழுத்ததில் உண்டான வலியால் சத்தமிட்டு கோபமாய் அவனை பார்த்தாள் மென்மணி. என்னடி திமிரா உனக்கு? இவன் என்ன சொல்றது, நாம என்ன கேட்கறதுன்னு ஆடுறியா? ஒழுங்கா நான் சொன்னதை செய்யற, இல்லனா இங்கிருந்து உன்னால வெளியே போக முடியாது, நானும் போக மாட்டேன். இன்னும் 5 மினிட்ஸ் லேட் ஆனாலும் என்னை தேடி எல்லாரும் இங்க வருவாங்க. அப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பில்ல, சொல்லிட்டேன். பாவை நெஞ்சமோ ஆனவனின் பேச்சில் அதிர தொடங்கியது. ஒருவேளை அவள் பொதுநலம் பார்க்காது தன்னலத்தை மட்டும் இந்த விஷயத்தில் பார்த்து இருந்தால் கூட ஏதோ ஒரு வகையில் அவளுக்கு நன்மை ஏற்பட்டிருக்கும். ஏன் அவள் உண்மையை கூட இப்போது கிடைத்த இந்த தனிமையில் சொல்லி இருக்கலாம். ஆனால் பேதை அவளோ இப்போதும் தன்னை விடுத்து மற்றவர்க்காகவே யோசித்து அவள் கஷ்ட காலத்தை அவளே நீட்டித்துக் கொள்கிறாள். இதில் நாம் என்ன செய்ய முடியும்? வெளி உள்ளோரின் பேச்சுக்கு ஆளாக விரும்பாதவள் ஆரியன் சொன்னதை செய்ய ஆயத்தமானாள். தன்னவன் தேகத்தை ஸ்பரிசிக்க அவளுக்கு கசக்குமா என்ன? தன் முந்தானையை எடுத்து அவன் முகத்தில் ஆங்காங்கே உலர்ந்து போயிருந்த நீரையும் அவன் நெஞ்சத்தில் அணிந்திருந்த சட்டையின் மீதிருந்த கரையையும் முந்தியை கொண்டு துடைக்க ஆரம்பித்தாள். தாரகைக்கு மட்டும்தான் இந்த நெருக்கம் தகைக்குமா என்ன? இதோ ஆனவனுக்கும் இத்தனை வருடங்கள் கழித்து அவளோடு இருக்கும் இந்த தனிமையும் இத்தனை நெருக்கமும் அவனுக்குள்ளும் அடங்கியிருந்த ஏக்கத்தையும் காதலையும்
தாபத்தையும் அவளிடம் காட்டிட சொல்லி ஆர்ப்பரித்தது ஆரியனின் காதல் ஹார்மோன்கள். பெண்ணவனின் கரம் அவனை தொட்ட நொடிதனில் சித்தம் கலங்கி நின்றான் ஹிட்லர். அவன் இதில் அவனை மதிமயங்க வைக்கும் அவளின் வாசமும், காதலித்த காலங்களில் தாயாய் மாறி அவனை தாளாட்டிய புடவையின் மனமும், மின்மினியின் நேசத்தையும், அக்கடந்த கால காதலையும் நினைவூட்டியதில் தன் காதல் கைகூடாது போன வழியில் அவன் விழியின் ஓரம் ஈரம் எஞ்சி நின்றது. இத்தனை ரணங்களுக்கும் காரணம் காரிகைதானே. இதை நினைத்த கணம் ஈரம் பாய்ந்த விழிகளில் செங்குருதி பாய்ந்தது போல நேத்திரங்கள் சிவந்து தனக்குள் முகிழ்த்த காதலை அடக்கி தனலாய் தகித்தவன் இறுக்கி பிடித்தான் அவள் இடையை கோபத்தோடு. அதில் துள்ளியவள் மேனியோ எப்போதும் போல தன்னவன் தொடுகையில் சிலிர்த்து நின்றது. இருந்தும் அதை தவிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் அவள். என்ன பண்றீங்க, முதல்ல கையை எடுங்க என சொல்லியதோடு இல்லாமல் ஆரியனின் கரத்தை எடுக்க முயன்று தோற்றாள் பெண். பொய்யோ எனும் இடையை இல்லாமலே செய்ய சித்தம் கொண்டானோ என்னவோ கொடூரன் அவன் இருக்கியதில் சிற்றிடையும் சிவந்து வழி கொண்டது. என்னடி சிலிர்க்கிற, என்னதான் ஆம்பளையே இல்லைன்னு சொல்லி தூக்கி போட்டியே, அப்புறம் என்ன டேஷுக்கு இப்ப நான் தொட்டதும் உன் உடம்பு சிலிர்க்குது? மூரல்கள் நரநரக்க வார்த்தையை எறிந்தான் வலியை அனுபவித்தவன். அக்கொடூர வழியை அவனுக்கு தந்தவளோ அவனின் வலி தீர்க்கும் வழி அறியாது கலங்கி நின்றாள். தப்புதான், மன்னிச்சிடுங்க, நான் அப்படி சொல்லிருக்க கூடாது. உள்ளுக்குள் பேதை நெஞ்சம் ஊமையாய் கதறியது. வாரே வாவ், எவ்வளவு சீக்கிரம் அம்மனை ஒத்துக்கிட்டீங்க, ரொம்ப பெரிய மனசுதான் உனக்கு. கேலி இலையோடியது அவன் வார்த்தைகளில். தேவன் தவித்து அவள் அழைக்க, வாய மூடிட்டேன்ல, என் பேரை உன் வாயிலிருந்து இனி வரக்கூடாது. என்னை குப்பை மாதிரி தூக்கி போட்டது இல்லாம என்னை கேவலப்படுத்தி போயிட்டு இப்ப வந்து சாரி பூரின்னு ரீல் விட்டுட்டு இருக்கலடி. நீ செஞ்ச பாவத்துக்கு பழி கொடுக்க ரெடியாரு. ஏமாத்திட்டு மறுபடி ஓடலாம்னு மட்டும் நினைக்காத. நீ நினைச்சா அடுத்த நொடி இந்த உலகத்திலே இருக்க மாட்ட. மைண்ட் இட். இப்ப விட்ட வேலையை கண்டினியூ பண்ணு. 2 minutes தான் டைம், அதுக்குள்ள கிளீன் ஆகி இருக்கணும், ஃபாஸ்ட் என ஆரியன் உத்தரவிட்டான். அவள் முந்தானை என்ன சர்ஃபெக்சல் பவுடரா? துவைத்தவுடன் கரை போவது போல இவள் துடைத்தவுடன் கரை போவதற்கு? ஆனாலும் இந்த விளம்பரத்தில் சொல்வதை போல கரை நல்லதுதான் போலும். விலகிய காதலர்களை கூட அருகாமையில் சேர்த்து விட்டதே. அவளும் கை வலிக்க துடைக்கிறாள். ஆனாலும் கரை போன பாடில்லை. அதில் சலித்தவளோ, இது போக மாட்டேங்குது, நீங்க உங்க ஷர்ட்டை கொடுங்க, நான் வாஷ் பண்ணி தந்துடுறேன் என மின்மினி கேட்க, இத முன்னாடியே செய்ய வேண்டியதுதானே, 1 minute தெரிஞ்சிருக்கும் இந்த கரை போகாதுன்னு. ஆனா நீ வேணும்னே இவ்வளோ நேரம் என தடவிட்டு இப்ப சொல்ற இடியட். என தொட அவ்வளோ ஆசையா உனக்கு? நக்கல் பொதிந்த பார்வையோடு கேட்டான் ஆரியன். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மிஸ்டர் ஆரியன். அவன் வார்த்தையில் கோபமுற்று விரல் நீட்டி எச்சரித்தாள் மின்மினி. நீட்டிய விரலை மடக்கியவனோ, இட்ஸ் மை வேர்ட்ஸ் மை மைண்ட், சோ ஐ கேன் டாக் வாட் எவர் ஐ வாண்ட். கேட்க முடியலனா உன் காதை மூடிட்டு நெல்லு என எல்லல் புன்னகையோடு சொல்லியவன் அவள் கண்ணெதிரே தன் மேல் சட்டையை கழற்ற ஆரம்பித்தான். அதில் பாவையின் நயனங்களோ அதிர்ந்து விரைந்து, அச்சோ என அவனை பாராது எதிர்ப்புறம் திரும்பி நின்றவளோ, உங்க கோபத்துல அறிவென கழட்டி வச்சிட்டீங்களா? எதுக்கு இப்படி பண்றீங்க? படபடக்கும் நெஞ்சத்தை அடக்கி கேட்டாள் மின்மினி. ஏய், நீதானடி ஷர்ட்டை கழட்டி கொடுக்க சொன்ன, அப்புறம் எதுக்கு பிகு பண்ற? இந்தா ஷர்ட்டை பிடி. அதுக்கு நான் இருக்கும்போதே கழட்டுவீங்களா? ஏண்டி லூசா நீ? ஷர்ட்டை ரூம்ல கழட்டாம ஹால்ல போய் கழட்ட முடியும்? உனக்கு வேணா வெக்கமானம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. அவளை வதைக்கும் சொல்லை வீசினான் ராட்சசன். அதில் கோபம் கொண்ட காரிகையோ படாரென்று அவனை நோக்கி திரும்பி அவனை திட்ட வந்தவளோ ஆனவனின் திண்ணிய தேகத்தையும் அதில் செதுக்கி வைத்த உடற்கட்டையும் கண்டு சுற்றம் மறந்து பச்சையாய் சைட்டடிக்க ஆரம்பித்தாள் பூந்தாரகை அவள். ஆரியனின் படர்ந்த மார்பில் சாய்ந்து கொள்ள ஆசை கொண்டது மின்மினியின் காதல் ஹிருதயம். ஏய் இடியட், போதும், ஸ்டாப் பண்ணு. விட்டா பார்வையாலே என்ன ஸ்வாஹா பண்ணிடுவ போல. ஏன், உனக்கு வேற எந்த ஆம்பளையும் நீ எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கலையா? அவன் வாயில் இருந்து வருவது வார்த்தையா இல்லை அமிலமா? மேலும் மேலும் அவளை சிதைத்து அவளை சருகாக்குகிறது. இந்த கொடுங்காரனை போய் பார்த்ததுக்கு என் புத்தி அடிக்கணும், அப்ப கூட திருந்துமோ என்னன்னு தெரியல என தன்னையே திட்டியவள் உணர்வுகளற்ற பார்வையோடு ஆனவனை எதிர்கொண்டாள். இப்போது பெண்ணவளின் நிமிர்வு அவனுக்கு பிடிக்கவில்லை போலும். அவளின் உணர்ச்சியற்ற பார்வை கண்டு அவனின் நாடி நரம்பெங்கும் கொதித்து போனது.
ரசித்தாலும் திட்டுகிறான், அந்நியமாய் பார்த்தாலும் கொதிக்கின்றான். இந்த காதலும் அரக குணமும் சேர்ந்த மிருதனிடத்தில் மாட்டிக்கொண்ட பெண்மான் தான் பாவம் என்ன பாடுபட போகிறதோ. கரட்டிய சட்டையை அவள் முகத்தில் வீசியவனோ மேற்கொண்டு நகரப்போக அவனின் எண்ணம் புரியாதவளோ, சட்டை இல்லாம இப்படியே வெளியே போக போறீங்களா? பதறி போய் கேட்டாள் மின்மினி. ஏன் நீ மட்டும்தான் என்னை இப்படி பார்க்கணுமா? பட் சாரி, அந்த சான்ஸ நீ இழந்து பல வருஷமாச்சு. இப்ப நானும் என் மேனியும் வேற ஒருத்திக்கு சொந்தமாக போகுது. சோ உன் பேராசைய கொஞ்சம் அடக்கி வை. ஆரியனின் வார்த்தையில் உள்ள நிஜங்கள் பெண்மீனை சுட்டது. வழியே இருந்த கண்ணீரை அவன் அறியாது அடக்கியவள், உங்க ஷர்ட் எங்கன்னு சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வரேன் என கூற, அதை எடுக்கத்தான் நானே போனேன். அதுக்குள்ள நீதான் பதறி சீன் போட்ட. உன்னோட லெப்ட் சைட் கார்னர்ல ஒரு பேக் இருக்கு பாரு, அதுலதான் என் ட்ரெஸ் இருக்கு, எடுத்துட்டு வா என உத்தரவிட்டான் ஆரியன். வாட்? அப்போ கேட்டதுக்கு ட்ரெஸ் இல்லைன்னு சொன்னீங்க? முறைப்போடு கேட்டாள் மாது. அதான் இப்போ இருக்குன்னு சொல்றேன்ல, கேள்வியா கேட்காம போடி போய் எடுத்துட்டு வா என அதிகாரமாய் வந்தது அவன் குரல். ஆக வேண்டுமென்றே என்னை வார்த்தையால் கொள்ளவே இவ்வளவு நேரம் ஆடையை ஒளித்து வைத்து நாடகம் ஆடி உள்ளான் என்பதை அறிந்தவளோ, என்னால முடியாது, உங்களுக்கு தேவைனா நீங்களே போய் எடுத்துக்கங்க. ஓஹோ, அவ்வளவு திமிரா? நீயா எடுத்தா ட்ரெஸ்ஸை மட்டும் என் கையில கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு வெளியே போயிட்டே இருக்கலாம். நானா எடுத்தா மேடம் நீங்க தான் ட்ரெஸ் போட்டு விடணும். எப்படி வசதி என அங்கிருந்த மெத்தையில் அமர்ந்து திமிராய் காலாட்டியபடி கேட்டான் ஆரியன் வாசுதேவன். அவன் பதிலில் அதிர்ச்சியின் உச்சத்திற்கு போனவள் வேகமாய் ஓடி மூளையில் இருந்த பையை எடுத்து வந்து அவனிடத்தில் ஒப்படைத்துவிட்டு அவனை திரும்பியும் பார்க்காது கதவை திறந்து வெளியே வந்து அடக்கிய மூச்சை வெளியிட்டு சுவரில் சாய்ந்து நின்று மூச்சு வாங்கினாள் மின்மினி. அவனின் ஓட்டத்தை கண்டு நக்கலாய் சிரித்தவாறே, இதுக்கே ஓடினா எப்படி? உன்னை தவிக்கவும் துடிக்கவும் வைக்கிறது தான் இனிய ஃபுல் டைம் டியூட்டியே என சொல்லி நகைத்தான் ஆரியன் வாசுதேவன்.